கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் அபிஷேகத்தின் தன்மை என்னென்ன என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற சுயம் ஒன்று வெளிப்படாதபடிக்கு கர்த்தரை நம்முடைய பிள்ளைகளிடம் என்ன பேச விரும்புகிறீர்களோ அதை மாத்திரம் பேச எனக்கு கிருபை தாங்க. அப்பா, கேட்கிற இருதயங்கள் மனக்கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்பட கிருபை செய்யுங்க. அபிஷேகத்தின் தன்மைகள் அதனுடைய வல்லமைகளை குறித்து அறிந்து ஆராய்ந்து அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அபிஷேகம் என்றால் என்ன என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். அபிஷேகம் என்பது தேவ ராஜ்யத்தின் பணியை செய்யும்படி தேவனால் அருளப்படும் உன்னத வல்லமை ஆகும். ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் தேவன் வித்தியாசமான விதத்தில் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்திருக்கிறார். தேவராஜ்யத்தில் தேவன் தாம் நினைக்கிறதை நம் மூலம் செய்து முடிக்க அவர் கொடுக்கும் விசேஷித்த வல்லமை தான் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுவதற்கு ஒப்பாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு விளக்கை போல்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை நம்ம மேட்ச் பாக்ஸ் இல்லாமலே, அந்த தீக்குச்சி இல்லாமலேயே அதை பற்றி பிடிக்கிறதா இருக்கும். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். ஒருவருக்குள் இருக்க பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அது மற்றொருவரை பற்றி பிடிக்கிறதா இருக்கிறது. இவ்வாறு ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றும் போது வெளிச்சமானது குறைவதில்லை, மாறாக அது அதிகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் பலவிதமான ஊழியங்கள் அடங்கியுள்ளன. இந்த ஊழியங்களை செய்வதற்கு வேண்டிய அபிஷேகத்தை தேவன் நமது ஆவியானவர் மூலமாக ஊழியர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருப்பாங்க. சில பேர் வியாக்கியானம் பண்ணுவாங்க, சில பேர் போதிக்கிற அபிஷேகத்தில் நிறைந்திருப்பாங்க, சில பேர் தீர்க்க தரிசன கிருபைகள்ல நிறைந்திருப்பாங்க, சில பேர் சுவிசேஷ ஊழியத்தில் நிறைந்திருப்பாங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அபிஷேகத்தினால் ஆவியானவர் மூலமாக பிதாவாகிய தேவன் நிரப்புகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அபிஷேகம் என்பது உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகின்ற பரிசுத்த ஆவியின் நிறைவாக இருக்கிறது. ஆவியானவர் நிறைவாக இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அபிஷேகம் பெறும் பொழுது நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய உலக வாழ்க்கையிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். யார் மூலியமாக? பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு மூலியமாக. மூன்றாவதாக, தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தப்படுவது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அபிஷேகம் பெறும் பொழுது நாம் கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறவர்களாய் மாறப்படுகிறோம். உலக வாழ்க்கையை விட்டு உலக பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம் தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்படுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் மிகவும் உதவி செய்கிறதா இருக்கிறது. நான்காவதாக, தேவனருளும் உன்னதமான சத்துவம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் பலன் அடைந்து அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது சத்துவம் இல்லாதவர்கள், பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நமக்கு முற்றும் நிறைந்திருக்கிற ஒரு வல்லமையை ஆவியானவர் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், அதை நிறைவாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, தேவனுடைய பரலோக பாஷை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம் அந்நிய பாஷையில் பேசுவோம். அந்த அந்நிய பாஷை தேவனோடு பேசுகிற ஒரு பாஷையாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, அது தேவனுடைய பரலோக பாஷையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக, அபிஷேகம் என்பது ஆவியானவரின் அடையாளமாக இருக்கிறது. ஒருவன் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டான் அப்படின்னா அது ஆவியானவரின் அடையாளம் என்று சொல்லலாம். மூன்றாவதாக, அபிஷேகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாவது, 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அபிஷேகம் என்பது நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகலத்தையும் குறித்து அந்த அபிஷேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, போதிக்கிறது. ஒரு ஸ்கூல்ல எப்படி நம்ம டீச்சர்ஸ் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்களோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர்
நமக்குள் வரும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த பாதையில நடக்கணும், எந்த பாதை சரியா இருக்காதுன்றத கம்ப்ளீட்டா நமக்கு போதித்து கொடுக்கிறவரா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பது. இன்னொரு காரியங்களை கொடுக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது. சத்தியம் என்றால் உண்மை, அது உண்மையாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நம்ம யாருக்குள் நிலைத்திருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் நம்ம காணப்பட வேண்டும். நம்ம வெறும் ஒரு டைம் மாத்திரம் நம்ம அபிஷேகத்தை நிறைஞ்சு ஆதியில நிறைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதை கைவிட்டு போய், இல்லைன்னா பழைய அபிஷேகம் எனக்கு இப்போ இல்லை சிஸ்டர், எனக்கு பழைய மாதிரி என்னால் நிறைய முடியல, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்களா? பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும். எப்படி நீங்கள் டேப் திறக்கும் போது, பைப்பை திறக்கும் போது தண்ணி அப்படியே வருதோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பப்பெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ அப்போ நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்குள்ள நிறைந்து இருக்கிறவங்களா நீங்க காணப்பட வேண்டும். நீங்க கிச்சன்ல சமைக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸ்ல இருக்கலாம், பைக்ல டிராவல் பண்ணி போகலாம், ஒரு ட்ரெயின்ல போகலாம். எப்போ இருந்தாலும் அந்த அந்நிய பாஷையில நீங்க பேச பேச உங்களுக்குள்ள அந்த ஆவியானவரின் பலன் நிழலாட்டமா இருக்கிறதை, உங்களோடு அவர் இருப்பதை நீங்க உணர முடியும். நீங்க இன்னிலிருந்து அதை செஞ்சு பாருங்க. நீங்க அதுல நிலைத்திருங்க. அவர் சொல்லுகிற காரியங்கள்ல அவர் போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க அவர் சொன்னபடி அதை செய்து நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆவியானவரின் வழி நடத்துதல். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆவியானவரின் வழி நடத்துதல். நாம் முன்பு பார்த்த வசனத்தின்படியே நம்ம இதை பார்க்கலாம். அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ உங்களோட ஃபியூச்சர், இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, 1 இயர்க்கு அப்புறம் நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, எல்லாவற்றையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார் நீங்க என்கிட்ட கேட்கலாம். வசனத்தின் மூலியமா வெளிப்படுத்துவாரு, இயற்கையின் மூலமா வெளிப்படுத்துவாரு, முக்கியமா சொப்பனங்கள் மூலியமா வெளிப்படுத்துவாங்க. பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் வலிமை மிகுந்தவரா இருக்கிறாரு, பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. அவர் நமக்குள் வரும் பொழுது சகல காரியங்களையும் குறித்து அவர் சொந்தமாய் சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் குறித்து நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரின் இன்னொரு பெயர் சத்திய ஆவியானவர். அப்போ அவர் மெய்யான காரியங்களை நமக்கு சொல்லுகிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான்காவதாக, நுகங்களை முறிக்கும் கட்டுகளை அரிக்கும். ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அபிஷேகம் ஒருவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படின்னா, அவனுடைய பாவக்கட்டுகள், அடிமை கட்டுகள், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செய்வனை கட்டுகளா இருக்கலாம், ஒருவேளை ஒரு சோர்வுகள்ல, ஏதோ ஒரு காரியங்கள்ல உலகத்துக்கு அவன் ஒத்த வேஷம் தரித்து அவன் அடிமையா இருக்கலாம். இந்த அபிஷேகம் அவனுக்குள் வரும் பொழுது அந்த கட்டுகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படும். அது மாத்திரமல்ல, அவனுடைய நுகங்கள், அவனுடைய பாவ சுமைகள் அவனை விட்டு இயேசுவின் வல்லமையுள்ள கிருபையினால் அது நீக்கப்படுகிறதா இருக்கிறது, அவனை விடுதலை ஆக்குகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்குள் ஒவ்வொருவரும் நாம் காணப்படும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கட்டுகளில் இருந்து, இந்த சுமைகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிறவர்களா நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான்காவதாக, வேறு மனிதனாக்கும். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கும் போது நாம் தீர்க்க தரிசனம் மற்றவர்களோடு சொல்லி நாம் வேறு மனுஷனாய் ஆவோம். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் சுயமாய் பேச மாட்டார்கள், சொந்தத்தில் எடுத்து பேச மாட்டார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் நிமித்தமாக பேசுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக ஃபியூச்சரை சொல்றவங்களா இருக்கிறாங்க.
அப்படிதான் பிரியமானவர்களே, ஒருவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்மளை சகலமும் முற்றும் பரிசுத்தமாக்கி நம்மளை வேறு மனுஷனாய் மாற்றுகிறாரு. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்போம். அதை கட்டுப்படுத்துவதற்கு, அதை ஒடுக்குவதற்கு பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த உதவியாக இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவியில் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆவியில் நடப்பதா என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்களா? ஆவியில் நடப்பது என்றால் நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கி, நம்முடைய மாம்ச சிந்தையில் சிந்திக்காமல், மாம்ச சிந்தையோ ஆக்கினைக்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆவியின் சிந்தையோ நமக்குள் நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு இதுக்கு உதவி செய்கிறவராக இருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவியில் நடக்கிறோமா அப்படின்னு சொல்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னிலிருந்து அந்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிக முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்படி நீங்கள் டே டு டே லைஃப்பில் 3 times சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஆவியானவருக்கு நம்ம மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவங்களா நம்ம இருக்கணும். அவரோட நிறைவு நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நம்ம ஆவியில் நடக்க முடியும். சும்மா நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம், ஆனால் நம்ம சர்ச்சில் போய் அபிஷேகத்தை நிறைய நாள் மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிதான மாறுதல் கிடைக்காது. மாறுதல் இருக்கலாம், ஆனால் அதோட மாறுதல் பெர்மனண்ட்டாக நிறைவாக கடைசி வரைக்கும் நமக்கு இருக்காது. டே டு டே லைஃப் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க உங்கள் பேச்சு மாறும், நடக்க மாறும், உங்களுடைய செயல்கள் மாறும். உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படி நீ மாறிட்ட, இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஷார்ட் டெம்பராக கோவப்படுறவங்களா இருப்பீங்களா? உங்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 1 hour நீங்கள் பரிசுத்த ஆவியானவரில் அந்த ஆவிக்கு நிறைவுதலை நீங்கள் ஒப்பு கொடுத்து துதித்து நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் அந்நிய பாஷையில் நீங்கள் துதிச்சு கொண்டே இருங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு 1/2 hour ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கோவப்படுறீங்களா இல்லையான்னு சொல்லி நீங்களே அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியம். அவர் நமக்குள் இருந்து அவர் நிறைவில் நாம் நிரப்பப்படும் பொழுது தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல நமக்கு கிருபைகள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது சுவிசேஷம் சொல்லணும்னு ஏவப்படுது, ஆனால் என்னால் முடியல, எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நான் தைரியமாக போகிறேன், ஆனால் அவங்கள பார்த்ததும் நான் பயந்துடுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க இருதயத்தின் மனக்கதவை பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்குள் அந்த பக்தி வைராக்கியத்தையும் அவர் உங்களுக்கு பலனையும் கொடுத்து உங்களுக்குள் கிரியை செய்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க இன்னொரு காரியங்கள் செய்ய வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிறைய முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை பாட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது, இல்லைன்னா ஒரு கன்வென்ஷனுக்கோ சர்ச்சில் உள்ள அந்த அபிஷேக கூட்டங்களுக்கோ நீங்கள் போகும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நிரப்பப்படுகிறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அபிஷேகம் பெற்றவரிடமிருந்து வெளிப்படும் கனிகள். எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த 9 விதமான கனிகளும் நமக்குள்ள செயல்படும். அது என்னென்ன என்று நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆவியானவர் மூலியமாக தான் இந்த ஆவியின் கனியாகிய 9 கனிகளும் நமக்குள் செயல்படும். ஆவியின் கனி என்ன என்பதை குறித்து நான் இந்த சேனல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இந்த 9 காரியங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனியாக செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இரண்டாவதாக, அபிஷேகத்தின் மூலம் ஆவியானவர் நிரப்பப்படுவதனால் நமக்குள் செயல்படும் வரங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 முதல் 10வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா,
அதில் 9 விதமான வரங்களை குறித்து நம்ம கூறப்பட்டிருக்கிறது. நான் ஓரளவு உங்களுக்கு சொல்றேன். முதலாவது ஞானத்தை போதிக்கும் வசனம், இரண்டாவது விசுவாச வரம், மூன்றாவது அற்புதங்களை செய்யும் சக்தி, நான்காவது ஆவிகளை பகுத்துணர்தல், ஐந்தாவது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆறாவது அறிவை உணர்த்தும் வசனம், ஏழாவது குணமாக்கும் வரங்கள், எட்டாவது தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஒன்பதாவது பற்பல பாஷை பேசுதல். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு காரியங்களும் ஆவியானவர் நிறைவுதல் மூலியமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு காரியமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மிகவும் அவசியம். நீங்க பாருங்க, ஆவிகளை பகுத்துணர்ந்தா மட்டும்தான் நீங்க யார்கிட்ட எப்படி பேசுறீங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அது மாத்திரமல்ல அவர்களுக்குள் என்ன இருக்கிறது, அப்போ பிசாசு அவங்களுக்குள்ள இருக்குதா, இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் நீங்க பகுத்துணர்ந்து செயல்படணும். தவறான ஐக்கியம் நம்ம தவறான பாதையில நம்மளை இழுத்து செல்கிறது தான் முற்படுகிறது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த வரம் மிகவும் உதவியாக இருக்கிறது. விசுவாச வரம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும், நான் அடுத்த லெவலுக்கு போக விரும்புறேன், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், ஒரு அற்புதம் வேணும், நான் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். ஒரு விசுவாச வரம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். விசுவாசம் இல்லாமல் ஒரு அற்புதம் நடக்காது, குணமாக்குற வரம் செயல்படாது. அப்போ எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டதா இருக்குது, கனெக்டிவா இருக்குது. இதை நான் டீட்டெயிலாக போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. நான் அப்போ உங்களுக்கு இந்த 9 விதமான வரங்களை குறித்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய கனி மற்றும் வரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கனிகளால் நிரப்பப்படும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். ஆதார வசனம் யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம கனிகளை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருப்போம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. நம்ம அப்போ கனிகள் கொடுக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், இந்த 9 கனி நமக்குள்ள இருக்குதா? இந்த அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இந்த ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அன்னுதின வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனி நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சத்துருவின் போராட்டம் இருக்காது. மாம்ச கிரியைகளின் மூலியமாக தான் சத்துருவானவன் நமக்குள் போராடுகிறதா இருக்கிறது. மாம்ச கிரியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், பொறாமை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 17 விதமான அந்த மாம்ச கிரியை நம்மிடத்துல இருக்கவே கூடாது. ஆனால் அதற்கு பதிலாக 9 விதமான கனி நமக்குள் இருக்கும் பொழுது சத்துருவானவனுக்கு இடமே இருக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இதில் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியா ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அபிஷேகத்தின் அவசியம். ஏன் நம்ம அபிஷேகத்தில் நிறையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நேரம் நம்ம அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆவியானவர் கொடுக்கறதா இருக்கிறது. கடைசியாக அபிஷேகத்தின் அவசியம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம இந்த தியானத்து பகுதியை நம்ம முடிக்கலாம். நம்ம இவ்வளவு நேரம் ஆவியானவரின் வல்லமையை குறித்து நாம் பார்த்தோம். ஆவியானவர் வல்லமை நமக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா அபிஷேகத்தின் மூலமா வருகிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த அபிஷேகத்தின் அவசியம், முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம இதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். தண்ணி தெளிப்பதல்ல, தண்ணீர் முழுக்கு நம்ம எடுக்கணும். அது முதலாவது நம்ம எடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்போம். இரண்டாவது, ஆவியினால் பிறவாவிட்டால், அப்ப ஆவி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியினால பிறக்கப்படுற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காணியில கேட்கும் பொழுது, அபிஷேகமா என்னுடைய வாழ்க்கையில இன்னுமே கிடைக்கலையே, நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட 1 year தான் ஆச்சு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களா? சீக்கிரமா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ பரிசுத்த ஆவியானவர் அதிகமா உங்களுக்குள் செயல்படுவார், இறங்கி வருவார். அவர் பச்சபாதம் அல்லாதவர். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா மாத்திரமே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படி இயேசுவானவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு சொல்லுகிறார். அப்போ இதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த 2 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்று ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே ஆவியானவர் அளவில்லாத பிரசன்னத்தினால் நிரப்புவீராகப்பா. அது மாத்திரமல்ல, அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க, எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. நான் என்கிறவன் அன்னுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னது போல எங்கள் சுயங்களில் எல்லாம் இருந்து விடுதலை ஆக இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக. எங்களுக்குள்ள தேவ பிரசனம் இந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட மத்தியில நீங்க அசைபாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இறங்குவதாக. ஆவினால் நிரப்பப்பட ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாக, அவர்கள் இருதய மனக்கண்கள் திறக்கப்பட, சத்தத்தை கேட்க, ஆவியானவரின் அப்பா வழிநடத்துவதற்கு செவி கொடுக்க ஒரு கிருபை உண்டாவதாக. அப்பா, ஒவ்வொருவரின் ஆண்டவரே வாழ்க்கையை நீர் முற்றும் மாற்றுவீராக, சீர்படுத்தி வழிநடத்துவீராக. காத்துக்கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க, பிள்ளைகளோடு நீங்க அசைவாடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.